ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா, முள்ளங்கியில் கூட்டு வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக இனிமேல் சாப்பிடுவீங்க. முள்ளங்கி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சாம்பாரில் போட்டு தான் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி கூட்டு வச்சு நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். கடுகு, சீரகம், ஒரு பட்டை வத்து எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பாருங்கள். கருவேப்பிலை, ரெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் வந்து மிளகு பொடி ஒரு பிஞ்சு, சாம்பார் பொடி ஒரு பிஞ்சு, மிளகு வந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கரம் மசாலா எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துறோம். ஸ்பைசிஸ்க்கு இது மட்டும்தான். ஸ்பைசிஸ் எல்லாத்தையுமே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கியை போட்டுருவோம். இங்கே வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்துக்கோங்க. கடாயில் இதை போட்டுருவோம். முள்ளங்கி வந்து யாருமே கூட்டி வச்சுருக்க மாட்டோம். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும் முள்ளங்கி பொரியல். தேங்க்யூ.